ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஷஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா கெஸ்டேஷன் டயபிட்டிஸ். ஸோ இது ப்ரெக்னன்சி டைமில் இந்த கெஸ்டேஷன் டயபிட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இருக்கா, இல்லை ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் வர டயபெட்டிஸ் தான் கெஸ்டேஷன் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டால் உடனே நீங்கள் லைஃப் லாங் நான் சுகர் பேஷண்ட் தானா, டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் தானா, இதில் எனக்கு எந்த ஒரு விடுதலையுமே கிடையாதா, இனிமேல் நான் இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வெக்ஸ் ஆகிற நிறையா சிஸ்டர்ஸை நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வெக்ஸ் ஆகணும்னு அவசியமே இல்லை. ஸோ இது உங்களுடைய ப்ரெக்னன்சி முடியிற வரைக்கும் மட்டும்தான். ஒன்ஸ் உங்களுடைய ப்ரெக்னன்சி டைமில் மட்டும் வந்த உடனே நீங்கள் நல்லா ஒரு ப்ராப்பரான ஹெல்த்தியான டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பேபி பிறந்த உடனே இந்த டயபெட்டிக்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் குறைஞ்சிரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இது கெஸ்டேஷன் டயபெட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் பயப்படாதீங்க. இதை நம்ம எப்படி பாசிட்டிவாக பார்க்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நாம் இப்போ யோசிக்கணும். ஒன்ஸ் கெஸ்டேஷன் டயபெட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே உங்கள் டாக்டர்ஸே என்ன சொல்லுவாங்கன்னா, என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத லிஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஒரு ஃபிசிஷியன் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். ஸோ அவங்களே உங்களுடைய இந்த டயபெட்டிக்ஸ் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்டேயும் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டு அந்த மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை டாக்டர் நீங்கள் ஒரு ஹெல்த்தியான டயட்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நான் இப்போ சொல்கிற இந்த வீடியோவில் சொல்ல போகிற எல்லா டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கெஸ்டேஷன் டயபெட்டிக்ஸ் நீங்கள் துரத்தி அடிச்சிடலாம். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, ஒன்ஸ் கெஸ்டேஷன் டயபெட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே நம்ம எந்த ஸ்நாக்ஸும் சாப்பிட முடியாது. சிப்ஸு இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ்லேருந்து எந்த ஸ்நாக்ஸும் சாப்பிட முடியாது. ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிட முடியாது. ஸோ அது இருக்குதுன்னு கன்ஃபார்ம் ஆனோடனே நமக்கு ஃபஸ்ட்டு தோன்றது இது ஒன்று தான். ப்ரெக்னன்சியில் நமக்கு கிராவிங்ஸ் நிறைய வரும். அதுவும் இந்த மாதிரி டயபெட்டிக்ஸ் இருக்குன்னா ரொம்ப கிராவிங்ஸ் இருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதுதான் நம்மளோட ஹெல்த்துக்கும் பேபியோட ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸு, பேக்கரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் ஃபஸ்ட்டு டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபுட்டில் ஃபைபர் ரிச் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ என்னென்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம், ஒரு நாளைக்கு எப்படி நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் நீங்கள் எந்திரிச்ச உடனே மார்னிங்கில் வார்ம் வாட்டரில் நீங்கள் ஒரு கொஞ்சமாக ஒரு வார்ம் வாட்டர் ஒரு 1 லிட்டர் குடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக டெய்லியும் 3 லிட்டருக்கு கம்மியாக தண்ணி குடிக்காமல் இருக்கவே கூடாது. ஸோ அதனால் 3 லிட்டர் தண்ணி குடிச்சே ஆகணும். காலையில் எந்திரிச்சோடனே ஒரு கிளாஸ் ஒரு லைட் வார்ம் வாட்டர், ரொம்ப கொதிக்கவும் இல்லாமல் ரொம்ப ஆறுன மாதிரி இல்லாமல் ஒரு லைட்டான ஒரு வெதுவெதுப்பான ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு டம்ளர் பால், அது சுகர் இல்லாமல், கண்டிப்பாக சுகர் இல்லாமல் தான் குடிக்கணும். உங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டம்ளர் பால் நீங்கள் குடிச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஏதாவது ஹெல்த் மிக்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதில் சுகர் இல்லாமல் அந்த ஹெல்த் மிக்ஸோட கஞ்சி நீங்கள் டெய்லி மார்னிங் நீங்கள் குடிக்கலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டயபெட்டிக்ஸ்னு வந்தோடனே நீங்கள் எந்த டைமிங் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த டைமிங்கை தான் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஆகணும். இத்தனை மணிக்கு சாப்பிட்றோம்னா இத்தனை மணிக்கு நீங்கள் அதை சாப்பிட்டே ஆகணும். கண்டிப்பாக உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் 9 to 9:30க்குள்ளே நீங்கள் முடிச்சே ஆகணும். ஓகேங்களா? காலையில் ஒரு 6:00 எந்திரிக்கிங்கன்னா 7:00 ஒரு பால் குடிச்சிட்டு 9:00க்குள்ளே நீங்கள் உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். அதை நீங்கள் எக்காரணத்துக்கு ஒன்றும் தள்ளி லேட்டாக சாப்பிட்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா டயபெட்டிக்ஸ் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆனோடனே உங்களுக்கு டேப்லெட் கொடுத்துருவாங்க. ஸோ என்ன டேப்லெட் கொடுக்குறாங்களோ அதை அந்த டைமுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். இங்கே மேக்ஸிமம் நீங்கள் இந்த ஒயிட் ரைஸ் சம்மந்தப்பட்ட வெள்ளை அரிசியில் அரைச்ச தோசை இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு மில்லட்ஸில் அரைச்ச தோசை, இட்லி அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். மில்லட்ஸ்லேயே உப்புமாவும் செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி அப்படி இல்லாட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு
இதில வந்து கஞ்சி வச்சு குடிக்கிறது, ஓட்ஸ் உப்புமால செஞ்சு செஞ்சு சாப்பிடுறது, இல்ல ஓட்ஸ் கிடைக்கலன்னா நம்ம வீட்டு அவல் இருக்குல்லவா, ஸோ அவல்ல வந்து உப்புமா செஞ்சு சாப்பிடுறது, சுகர் இல்லாம தாளிச்சு சாப்பிடலாம். ஸோ அந்த மாரி வந்து நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாரி வித்தியாச வித்தியாசமா நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஒன்ஸ் டயபெட்டிக்ஸ் வந்துட்டா நம்ம ரெகுலரா இதே தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நீங்க நீங்க என்ன நீங்க எழுதி வச்சு டிஃப்ரெண்ட்டா உங்களுக்கு பிடிச்ச மாரி சாப்பிடலாம். நீங்க அது சாப்பிடையில வந்து கூட வந்து ஒரு எக்கோ, ஒரு ஆம்லெட்டோ நீங்க வச்சு சாப்பிடலாம். அது இல்லாட்டி வந்து ஒரு குக்கும்பர் வந்து ஸ்லைஸ் பண்ணி அழகா கட் பண்ணி வச்சு, அத ஒரு கர்ட்ல மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிடலாம். இல்லாட்டி வெறும் குக்கும்பரே சாப்பிடலாம். உங்களுக்கு எப்படி சாப்பிட விருப்பமோ, அந்த மாரி நீங்க வந்து அழகா உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணி நீங்க சாப்பிடுங்க. ஸோ அப்படி சாப்பிடும்போதே உங்களுக்கு ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கணும், சாப்பிடணும் அப்படின்னு. அந்த மாரி வந்து நீங்க வந்து உங்களுக்கு உண்டான டைம் உங்களுக்கும் உங்க பேபிக்குன்னு ஒரு டைம் குடுத்து, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி, அத வந்து அழகா சாப்பிடுங்க. சரிங்களா? ஐயோ! இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு சாப்பிடாம, ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிடுங்க. 11:00 பார்த்தீங்கன்னா வந்து, பொதுவா வந்து பிரெக்னன்சில இருக்கவங்க ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க சொல்லுவாங்க. ஆனா, அது வந்து ஒரு சிலரால டயபெட்டிக்ஸ் இருக்குன்னா சாப்பிட ஒரு சில ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது. ஆனா, நீங்க கண்டிப்பா எடுத்துக்க வேண்டியது ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம். அ ஸோ கொய்யாப்பழம் வந்து நீங்க வந்து ஒரு பெரிய கொய்யாவா இருந்தா ஒரு கொய்யா, சிறுசா இருந்துச்சுன்னா 2 கொய்யாப்பழம் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நீங்க வந்து இந்த மார்னிங் ஃபுட்டே வந்து குக்கும்பரோட அதெல்லாம் சாப்பிடும்போதே ஃபில்லிங்கா இருக்கும். ஸோ ஆஃப்டர்நூனுக்கு வந்து ஸோ 11:00 பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாரி வந்து ஒரு கொய்யாப்பழம், இல்லாட்டி நட்ஸ் இந்த மாரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாவே உங்களுக்கு வந்து அதிகமா பசி எடுக்காது. ஸோ நீங்க நல்லா நல்லா வந்து சாப்பிட்டுக்கலாம். பொமோகிரானேட் வந்து மேக்ஸிமம் சாப்பிட சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து. ஸோ உங்க டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிடலாமா, வேணாமா அப்படிங்கிறத கேட்டுட்டு, நீங்க பொமோகிரானேட் ப்ளஸ் கொய்யா அந்த மாரி நீங்க வந்து சாப்பிடலாம். ஆனா வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் தான் சாப்பிடணும். ஒண்ணு காலையில சாப்பிடணும், இல்லாட்டி ஈவினிங் சாப்பிடணும். அது நீங்க எப்ப சாப்பிடணும்னு முடிவு பண்ணி, அந்த டைம்ல வந்து நீங்க அந்த வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம். நீங்க கஞ்சி எடுத்துக்கிறாப்படி இருந்துச்சுன்னா, நீங்க வந்து என்ன மாரி காலையில வந்து நான் வந்து பால் குடிக்காம கஞ்சி எடுத்திருக்கேன் அப்படின்னா, நீங்க 11:00 வந்து ஒரு பால்ல வந்து ஒரு நட்ஸ் பவுடர் இருக்கும். ஸோ, அத மிக்ஸ் பண்ணி நீங்க குடிக்கலாம். அதில வந்துட்டு அதிகப்படியான வந்து கார்ப்ஸ் இல்லாம, கம்மியான கார்ப்ஸ் இருக்கிறதா பார்த்து நீங்க அத செலக்ட் பண்ணி, நீங்க அந்த மாரி நட்ஸ் பவுடர் போட்டு நீங்க அத குடிக்கிறாப்படி இருந்தாலும் குடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மதியத்துக்கு வந்து நீங்க மதியம் லஞ்ச் வந்து கண்டிப்பா 2:00க்குலாம் முடிச்சாகணும். அ ஸோ அந்த 2:00க்கு முடியிற அந்த லஞ்ச் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒயிட் ரைஸ் எடுத்துக்காம ப்ரவுன் ரைஸ் மாரி எடுத்துக்கலாம். ஒரு 2 சப்பாத்தி எடுத்துக்கலாம். அதில வந்து ஃபைபர் நெறைய இருக்கணும். கண்டிப்பா வந்து ஒரு காய் இருக்கணும், ஒரு கீரை இருக்கணும். இல்லாட்டி 2 காய் இருக்கணும். அந்த மாரி மேக்ஸிமம் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வந்து 2 காய் வச்சா எவ்வளோ அளவு வைப்போம், அந்த அளவுக்கு வந்து நீங்க காய்கறி சேர்த்திக்கணும். சொல்லும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நம்ம செஞ்சு, அது நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு அத அத வந்து அ கஷ்டமா இருக்காது. ஸோ இந்த சமயத்தில நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டா தான் நம்ம நல்லபடியா நம்ம ஹெல்த்தியான ஒரு பேபிய பெத்துக்க முடியும். அப்படிங்கிற மைண்ட் செட்ட வச்சுட்டு, ஸோ இது எல்லாமே நீங்க வந்து சாப்பிடலாம். அ ஸோ ஒன்ஸ் ஒரு வேள நீங்க வந்து காலையில ஆம்லெட் சேர்த்திக்கல அப்படின்னா, மதியம் நீங்க ஒரு ஆம்லெட் சேர்த்திக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து குக்கும்பர் காலையில சேர்த்திக்கல அப்படின்னா, மதியம் சேர்த்திக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாரி ஷஃபில் பண்ணி நீங்க சாப்பிடுங்க. நீங்க வந்து மெயினா எடுத்துக்கிற வந்து அந்த அ ப்ரவுன் ரைஸ், சப்பாத்தி இல்ல ஒரு வேள களி ஒரு சிலர் எடுத்துப்பாங்க. அந்த மாரிலாம் எடுத்துக்கிறீங்கன்னா, நீங்க வந்து அது வந்து போர்ஷனோட அளவ வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கங்க. இல்ல மில்லட் ரைஸ் எடுத்துக்கிறனாலும் சரி, அதோட அளவ வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கங்க. அந்த மாரி நீங்க கம்மி பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து ஃபைபர் வந்து அ நல்லபடியா கிடைக்கும். உங்க சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து அ 3:00ஓ 3:00 3 டூ 4 3 டூ 5:00க்குள்ள உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். நம்ம 4:00னோனே ஏதாவது வடை, போண்டா, பஜ்ஜி அப்படிங்கிற மாரி நமக்கு தோண ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த சமயத்தில அதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்றீங்க, ஒரு சுண்டல் வேக வச்சுட்டு, அந்த சுண்டல் வந்து நீங்க சாப்பிடலாம். அப்படி நீங்க சாப்பிடும்போது அது உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்கா இருக்கும். அத சாப்பிடணும் அப்படிங்கிற நெனைப்பே உங்களுக்கு வராது. ஸோ அந்த மாரி புரோட்டீன் அதிகமா இருக்கிற மாரி சுண்டல், நிலக்கடலை, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு இதெல்லாமே வேக வச்சு ஒரு கைப்பிடி அளவு வந்து நீங்க வந்து ஈவினிங் சாப்பிட்டுக்கலாம். நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து, அம் நீங்க வந்து என்ன சாப்பிட்லான்னா, அம் கொஞ்சம் ரொம்ப லைட் வெயிட்டான கஞ்சி, சூப் இந்த மாரி வந்து நீங்க ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். இல்லாட்டி நான் வந்து இட்லி, தோசை அந்த மாரி எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கலாம். 2 மினிமம் 2ஓ 3ஓ அவ்வளோதான் எடுத்துக்கணும். அதுக்கு மேல நீங்க எடுத்துக்க கூடாது. ஸோ வந்து அந்த இட்லி தோசையிலேயே ராகி தோசை, கோதுமை தோசை அந்த மாரி ஏதாவது எதுனாலும் சாப்பிடலாம். இந்த மாரி வந்து உங்களுடைய ப அ பெர் டேக்கு வந்து உங்களோட டயட்ட வந்து நீங்க வந்து சரியா வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து உங்களுடைய கெஸ்டேஷன் டயபெட்டிக்ஸ வந்து நீங்க வந்து தவிர்த்துக்கலாம். அதுலேருந்து வெளிய வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு டாக்டர்ஸ் குடுக்குற டேப்லெட்டு இல்ல இன்சுலின் இன்ஜெக்ஷன் குடுத்தாங்கன்னா, அத வந்து நீங்க ரெகுலரா போட்டுக்கணும். ஸோ, அதில எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. கண்டிப்பா வந்து நீங்க வந்து அத வந்து அ விடாம வந்து நீங்க அத கண்டிப்பா எடுத்துகிட்டே இருக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் வந்து கெஸ்டேஷன் டயபெட்டிக்ஸ். ஸோ, இதில இந்த மாரி தான் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். இ இது இல்லாம வந்து இது சம்மந்தப்பட்ட வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச தகவல நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்போ தான் நம்ம மெசேஜ் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க் யூ. பபாய்.